ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற குட்டி கதையில் வந்து பல வருடமாக தச்சர் பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் அவரோட முதலாளியை பார்த்து சொல்கிறாரு, குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்க போகிறேன் இனிமே, அதனால நான் ஓய்வு பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எஜமானுக்கு வந்து அவரை விடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தொழிலாளிக்கு வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் சரியான ஈடுபாடு இல்லை, ஏனோ தானோன்னு ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சிடுறாரு. கட்டி முடித்த வீட்டை எஜமான் வந்து பார்த்துட்டு அதை நல்லா சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு அந்த வீட்டோட சாவியை எடுத்து அந்த தொழிலாளி கையில் கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் என்னுடன் செய்த வேலைக்காக இதை பரிசாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய வருத்தமும் இருந்துச்சு இந்த தொழிலாளிக்கு. என்னன்னா, நமக்குன்னு இந்த வீடு தெரிஞ்சிருந்தா இன்னும் அழகாக கட்டியிருக்கலாம், நம்ம ஏனோ தானோன்னு கட்டின வீட்டில் நாமளே வாழ்கிறதாயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். சில மனிதர்களும் இப்படி தான் தன்னோட வாழ்க்கையை